ஹாய் ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாபாரதம் முதல் பகுதி, ஆதி பர்வம் தொடக்கம். மகாபாரதம் ஆரம்பிக்கிறது நெய்மிசாரண்யம் என்ற இடத்தில். அங்கு பல முனிவர்கள் ரிஷிகள் கூடி உலகத்தில் நடந்த மிகப்பெரிய இதிகாசத்தை கேட்க விரும்பினர். அப்போது உக்ஷணபா முனிவர் என்பவரின் மகன் ஊகமுகன் கூறினார், இதை கேட்க வேண்டுமெனில் வியாச முனிவர் உருவாக்கிய மகாபாரதம் சிறந்தது. வியாச முனிவர் மகாமுனிவர் வியாசர், பராசர முனிவரும் சத்தியவதியும் பெற்ற புத்திரர். வியாசர் ஒரு ஞானி, உலகில் நடந்ததை, நடப்பதை, நடக்கப் போகிறதையும் காணக்கூடியவர். அவர் தியானத்தில் அமர்ந்தபோது தெய்வீக குரல் கேட்டது, மகாபாரதம் எனும் இதிகாசத்தை உருவாக்கு. அதில் தர்மமும் அதர்மமும் மனிதனின் வாழ்வின் சத்தியமும் இருக்கும். வியாசர் அதை எழுத விரும்பினார். ஆனால் யாராவது அதை எழுதி கொள்ள வேண்டும். அப்போது விநாயகர் கணபதி அவரிடம் வந்தார். வியாசர் கூறினார், நான் சொல்லுவேன், நீ எழுதுவாயா? விநாயகர் சொன்னார், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பாட்டில் சந்திக்கலாம்.